ஹலோ கைஸ், இன்றைக்கி டிசம்பர் 12 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தமிழை ஆட்சி மொழியாக இருக்கும், தமிழ் தான் தமிழகத்தில் ஆட்சி மொழியாக இருக்கும்னு சொல்லி எந்த இயர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956. ஸோ அந்த டைமில் யார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதிலேயே ஆர்டிகல் 348 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 348. ஓகேவா. அடுத்தது வைக்கம் விருது 2024. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது 1924 நடந்திருக்கும். ஸோ அதோட 100 வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட இதாக நிறைவடையுது 2024. ஓகேவா. ஸோ அதனால் அது தொடர்பான ஒரு விழாவில் தான் இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா கர்நாடகா எழுத்தாளரான தேவநூர மகாதேவா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, சமூக ஆர்வலரும் கூட, சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஓகேவா. ஸோ இவருக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பாதாள சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய தொழிலாளர்களை பணியமர்த்தல் தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம். ஸோ இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 2013 கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேசிய பஞ்சாயத்து ராஜ் விழா விருது வழங்கும் விழா. ஸோ இந்த விழா வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. 2024க்கான விருதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஊராட்சிகள் வந்து விருது வாங்கியிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் தன்னிறைவான உள்கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு தீம் பேசிஸில் கீரநத்தம் ஊராட்சி கோயம்புத்தூரில் இருக்கிற கீரநத்தம் ஊராட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மகளிர் நேயம், ஸோ பெண்களை முன்னிட்டு அவங்களோட பெண்களுக்கான நிறைய விஷயங்களை செய்தது, அவங்கள முன்னேற்றதுக்கான நிறைய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டது. ஸோ அந்த பேசிஸில் வரகனூர் ஊராட்சி அப்படிங்கிற ஊராட்சிக்கு விருது அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் தான் கொடுத்தாங்க. சுடுமண்ணாலான பதக்கம். ஸோ சுடுமண்ணாலான பதக்கம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது? விருதுநகர். இங்கே நடைபெற்ற அகழாய்வில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது முக்கிய மந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் திட்டம். ஸோ இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ஊட்டச்சத்து ரிலேட்டடான ஒரு திட்டம். இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025. ஸோ இந்திய திறன் அறிக்கை அப்படிங்கிறது இதை வெளியிட்டது யாருன்னா CII அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து டெல்லி, தேர்ட் வந்து கர்நாடகா. இந்த 3 தான் டாப் 3ல் இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இந்த படிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு தான் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஈகிள் நெஸ்ட் பேட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு பேர்ட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் நடக்குது. சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட். ஸோ இந்த அவார்டு வந்து மாதவ் காட்கில் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த விருது வந்து யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, யூஎனோட தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படிங்கிறத மாதவ் காட்கிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிரியா. ஸோ சிரியாவோட இடைக்கால பிரதமராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா முகமது அல் பஷீர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அல் அசாத் அப்படிங்கிறவர் தான் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பதவி விலகி ஸோ முகமது அல் பஷீர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சிரியாலையுமே ஒரு போருக்கான போக்கு அந்த மாதிரி தான் நிலவிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது QS சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ் 2025. இது வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்கிங் தான். இதில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ யூனிவர்சிட்டி இருக்காங்களா, அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் IIT டெல்லி வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வேர்ல்டு லெவலில் எத்தனையாவது பிளேஸ்னால் 171வது பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது 20வது ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப். ஸோ இது வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ செகண்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னா சவுத் கொரியாவுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த கைப்பந்தை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்பால் இல்லையா, ஸோ ஒரு டீமுக்கு வந்து 7 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரீகேப் பார்த்தலாம். தமிழகத்தில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும்னு சொன்னது 1956. வைக்கம் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனூர மகாதேவா. பாதாள சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய தொழிலாளர்களை பணியமர்த்தல் தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம் 2013. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது வழங்கும் விழா. ஸோ இதில் வந்து கிராமத்தில் தன்னிறைவான உள்கட்டமைப்பு அப்படிங்கிற கேட்டகரியில் கீரநத்தம் ஊராட்சிக்கும், மகளிர் நேயம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரகனூர் ஊராட்சிக்கும் விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. சுடுமண்ணால் ஆன பதக்கம் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா வெம்பக்கோட்டை. முக்கிய மந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் திட்டம் குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025ல் இந்தியாவில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்கிற மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் அருணாச்சல் பிரதேஷ். சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படிங்கிற அவார்டு மாதவ் காட்கிலுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிரியா முகமது அல் பஷீர். QS சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங் 2025ல் இந்தியாவை சேர்ந்த எந்த யூனிவர்சிட்டி வந்து இந்தியா லெவலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா IIT டெல்லி. 20வது ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ண டீம் எதுன்னா ஜப்பான். அடுத்தது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 13. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் இதுக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் மந்தில் இது ரிலேட்டடாக ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்காக குழு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே அமைச்சிருப்பாங்க. அந்த குழு இந்த செப்டம்பர் 12 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அந்த குழுவோட தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மொத்தமாக 8 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படலாம். அண்ட் அப்படி நடத்துகிற பட்சத்தில் அது நடந்து முடிஞ்சு 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் தொங்கு சட்டப்பேரவை இல்லைனா நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அப்போ அதை கலைக்கணும்ல நாடாளுமன்றத்தை. ஸோ கலைச்சிட்டு இப்போ 5 இயர்ஸ் மொத்தமாக டைம் பீரியட் அப்படின்னா 2 இயர்ஸ்லேயே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 3 வருஷத்துக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாமான்னா கிடையாது. நிறைய திருத்தங்கள் அப்படிங்கிறது செய்யணும். ஸோ ஆர்டிக்கல் 83ல் ஏ அப்படிங்கிற ஒரு சப் கிளாஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர்டிக்கல் 324ல் ஏன்னு ஒரு சப் கிளாஸ் ஏ அப்படிங்கிறத ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஆர்டிக்கல் 83, 85, 172, 174, 327, 356 இதில் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா. ஸோ இது வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா டெல்லியில். இது எதற்கான திட்டம்னா பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஸோ இப்போ வந்து அங்கே ஆம் ஆத்மியோட ஆட்சி போயிட்டுருக்குது இல்லையா. ஸோ ஆம் ஆத்மியோட சிஎம்மாக அங்கே இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதிஷி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அங்கே தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உலக செஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இதில் யார் வின் பண்ணி இந்த மேட்ச் எங்கே நடந்திருக்கும்னா சிங்கப்பூரில் நடந்த ஒரு மேட்ச் தான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் இருக்கார் இல்லையா, அவர் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டு கட்டம் வரைக்கும் 58 லாஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு 58th மூவ் வரைக்குமே யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு டஃப் காம்படிஷனில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் நடப்பு சாம்பியன் அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார். அதை வந்து குகேஷ் வந்து அவருக்கு சாதகமாக யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டார். ஓகேவா. ஸோ இவர் வின் பண்ணதுனால இளம் உலக செஸ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் இவர் பெற்றிருக்காரு. இவருக்கு 18 வயசு தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 22 வயசாக இருந்த ரஷ்யாவை சேர்ந்த கேரி அப்படிங்கிறவர் தான் வந்து இளம் வயதில் வின் பண்ண அந்த பட்டம் வென்றவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வச்சுருந்தாரு. ஸோ அதை வந்து குகேஷ் அவர்கள் முறியடிச்சிருக்காங்க. அதே போல் பட்டம் வென்ற 2வது இந்தியர் யாருன்னா அதுவும் இவர் தான். ஓகே. ஸோ அப்போ முதல் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம். ஸோ இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா கோட்டயம், கேரளாவில் இருக்க கோட்டயமில் தான் தொடங்கியிருக்காங்க.
உலக ஆயுர்வேத காங்கிரஸ் 2024. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா டேராடூன் உத்தரகாண்டில் நடந்துச்சு. ஸோ உத்தரகாண்டில் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கும்னா ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது உத்தரகாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதும் உத்தரகாண்டில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. வெட் இன் இந்தியா, வெட் ஓகேவா, வெட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம், ஆக்சுவலாக திட்டம் சொல்ல முடியாது, ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத நரேந்திர மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஃபஸ்ட்டாக உத்தரகாண்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2.1 அப்படிங்கிற விகிதத்தில் இருந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த இதுக்காக, இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 1994 வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் தொகை தேசிய கொள்கை அப்படிங்கிறது 2000 வந்திருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக எப்போ வந்திருக்கும்னா 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2000 கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்புறம் ஒரு ஆணையம் அப்படிங்கிறது 2011 மே 5 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். மே 11 அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ சுவாமிநாதன் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2010க்கு உள்ள இந்தியாவோட கருவுறுதல் விகிதம், மொத்த கருவுறுதல் விகிதத்தை 2.1 கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இப்போ வந்து 2024 இருக்கோம் இல்லையா, நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.0 வந்திருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி பிளானிங் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா மிஷன் பரிவார் விகாஷ் அப்படிங்கிறது 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், பரிவார் விகாஷ். ஓகே. அடுத்தது CO2 கார்பன் டை ஆக்சைடை பயோஃபியூயலாக உயிரி எரிபொருளாக மாற்றுறதுக்கான முறையை அறிமுகப்படுத்திய IIT எதுனா IIT கவுஹாத்தி. ஸோ இது அசாமில் இருக்குது. அனைத்து வகை போட்டியிலும் 100 விக்கெட்டை வீழ்த்திய இளம் பந்து வீச்சாளர் யாருன்னா ஷாஹின் அஃப்ரிடி. ஓகேவா. ஸோ கிரிக்கெட் ரிலேட்டடான நியூஸ் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு 2025 வந்து எங்கே நடக்குதுன்னா லே லடாக்லையும் குல்மார்க் ஜம்மு காஷ்மீரில் இருக்க குல்மார்க்லையும் தான் நடக்க இருக்குது. ஸோ 2 ஸ்டேஜாக நடக்கும். அடுத்தது வில்லோ. ஸோ வில்லோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். ஸோ இந்த கம்ப்யூட்டிங் சிப்பை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்னா கூகுள். ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரக்கூடியது, இல்லைனா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வரக்கூடியது, எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் தான். ஸோ ரீகேப் மட்டும் பார்த்தலாமா. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா டெல்லியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. உலக செஸ் சாம்பியன் டி குகேஷ். பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கோட்டயமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உலக ஆயுர்வேத காங்கிரஸ் 2024 டேராடூனில் நடந்துச்சு. இந்தியாவோட மொத்த கருவுறுதல் விகிதம் 2. CO2 பயோஃபியூயலாக மாற்றுத முறையை அறிமுகப்படுத்தினது IIT கவுஹாத்தி. அனைத்து வகை போட்டியிலும் 100 விக்கெட்டை வீழ்த்திய இளம் பந்து வீச்சாளர் ஷாஹின் அஃப்ரிடி. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு 2025 எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா லேலையும் குல்மார்க்லையும். வில்லோ அப்படிங்கிறது குவாண்டம் சிப், கம்ப்யூட்டிங் சிப். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது கூகுள். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.